ஸோ இன்னைக்கு வந்து சம் ஆஃப் பைனாமியல் கோஎஃபிஷியன்ட் ஆல்ரெடி நம்ம சம் வச்சு ஒன்று பார்த்தோம், லைக் எல்லா வேரியபிளையும் ஈக்குவல் டு 1 போட்டு கண்டுபிடிக்கிற மாதிரி. இப்போ அந்த சம்மே வேற மாதிரி இந்த சம் பேசிக் இது ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். சம் ஆஃப் பைனாமியல் கோஎஃபிஷியன்ட். ஆல்ரெடி நம்ம இப்போ இந்த மாதிரி எக்ஸ்பேன்ஷன் இருந்துச்சுன்னா இதில் எல்லா வேரியபிளையும் 1 போட்டால் கிடைக்கிறது. இப்போ நம்ம 2n கிடைக்கும். அதுதான் சம் ஆஃப் பைனாமியல் கோஎஃபிஷியன்ட்ஸ் அந்த மாதிரி பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம பேசிக்காக சில இதுலேருந்து கொஞ்சம் சில ப்ராப்பர்ட்டிஸ் மாதிரி இருக்குது, அதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளோட NC0 + NC1 + NC2 எக்ஸெட்ரா அப் டு NCn இதோட சம் என்னென்ன பார்க்க போகிறோம். ஆல்ரெடி தெரியும் நமக்கு 2n. ஸோ அதுதான் ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான். x + y = இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா NC0 xn y/0 + NC1 xn - 1 y/1 + NC2 xn - 2 y/2 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸ்டாப் ஆகுறது NCn y/n ஸ்டாப் ஆகும். ஸோ இதில் நம்ம x = y = ரெண்டுமே 1 போடும்போது இது எல்லாமே 1 ஆயிரும். இந்த டேர்ம் ஃபுல்லாக 1 ஆயிரும். ஸோ நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு கிடைக்கிறது வந்து NC0 + NC1 + NC2 + NCn. ஸோ அங்கே 2n. இதுதான் நம்ம பார்த்துருப்போம் எல்லா வேரியபிளுக்கும் 1 போடுறது. இது வந்து ஒன் ஆஃப் தி ரிசல்ட் மாதிரி, இது ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒன்று. அதுக்கப்புறம் ஒருவேளை ஆல்டர்னேட் சைன் மாதிரி இருக்குது அப்படின்னா சில நேரம் இப்போ NC0 வந்து எழுதும் போது C0ன்னு எழுதுவாங்க. NCR எழுதும் போது CRன்னு எழுதுனாங்கன்னா அதாவது NCR தான் குறிக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்போ இதில் ஆல்டர்னேட் சைன் மாதிரி வருது அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஆல்டர்னேட் சைன்னா இப்போ இதுதான் நமக்கு தேவைன்னு வச்சுக்கோங்க. C0 - C1 + C2 - இது இந்த மாதிரி ஆல்டர்னேட்டாக போயிட்டே இருக்கு. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அதை பார்க்கலாம். அதே எக்ஸ்பேன்ஷன் எடுத்துக்கணும். x + y n. அதே மாதிரி இருக்கும் NC0 xn NC1 xn - 1 y அப்படி போயிட்டே இருக்கும். ஸ்டாப் ஆகுறது NCn y/n ஸ்டாப் ஆகும். இப்போ நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா x = 1 y = 1 போடுறதுக்கு பதிலாக y = -1 போட்டுரும். ஏன்னா அப்போதான் இந்த இடத்துல மைனஸ் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. இந்த டேர்ம் ஃபுல்லாக 1 ஆயிரும். y டேர்மில் ஆடு பவர் இருக்கிறது ஃபுல்லாக மைனஸ் ஆயிடும். அதுதான் நமக்கு வேணும் இங்கே. அதனால y = -1 போட்டுரும். ஸோ ரைட் ஹேண்ட் சைடு என்னவா இருக்கும்னா NC0 - NC1 + NC2 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். லாஸ்ட் டேர்ம் வந்து அது n ஆடா ஈவனாங்கிறத பொறுத்து மைனஸோ ப்ளஸ்ஸோ வரும். அந்த சைடு பார்த்தா 0 ஆயிரும். ஸோ இது ரெண்டுமே கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ரிசல்ட்ஸ் மாதிரி ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. அதுக்கப்புறம் இப்போ அதில் ஆடார் ஈவன் மட்டும் இருந்தால் எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆடார் ஈவன்னா இப்போ சம்லே வந்து ஆடுக்கு ஈவன் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. CO இப்படி இது கேட்குறாங்க. இல்லைன்னா C1 + C3 இந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா அதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குது. நீங்கள் ஆல்ரெடி கெஸ் பண்ணியிருக்கலாம். இதை நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதில் வந்து NC0 இருக்குது. ஸோ NC1ல நெகட்டிவ் சைன் மாதிரி இருக்குது. ஸோ நமக்கு C0 C2 இதெல்லாம் வேணும்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணால் போதும். ஆட் பண்ணால் நமக்கு அது ட்வைஸாக கிடச்சிடும். கரெக்டாக?
ஸோ அதான் நமக்கு ட்வைஸாக கிடச்சிடும் ஆட் பண்ணும்போது. ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 2 times C0 + C2 + C4 ப்ளஸ் எக்ஸெட்ரா வந்து 2n + 0 இருக்கும். ஸோ இதுலேருந்து C0 + C2 + C4 எக்ஸெட்ரா என்னன்னு பார்த்தீங்கன்னா 2n/2 வரும். அது வந்து 2n - 1. ஸோ இதுதான் ஈவன் கோஎஃபிஷியன்ட்ஸ் மாதிரி. ஆடுனா அதே மாதிரி தான் நம்ம பழைய இதில் இருந்தால் பழைய இதில் வந்து நம்ம இதுக்கு முன்னால் என்ன பண்ணோம்னா இது பண்ணோம் ஆட் பண்ணோம். ஸோ சப்ராக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக NC0 NC2லாம் கேன்சல் ஆயிடும் நீங்கள் சப்ராக்ட் பண்ணும்போது. ஸோ இப்போ சப்ராக்ட் பண்ண போகிறோம். சப்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு C1 + C3 + C5 2 times இருக்கும். அது என்ன கிடைக்கும்னா 2n - 0 இருக்கும். ஸோ C1 C3 C5 எக்ஸெட்ரா வந்து 2n/2 2n - 1 இருக்கும். ஸோ உங்களுக்கு ஆட் ஈவன் எப்பவுமே சேமாக தான் இருக்கும். அதாவது ஆட் கோஎஃபிஷியன்ட் சம் ஈவன் கோஎஃபிஷியன்ட் சம். ஸோ இதெல்லாம் தான் கொஞ்சம் முக்கியமான ரிசல்ட்ஸ். இது அப்புறம் முன்னால் பார்த்த 2 இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் நல்லது தான். நிறைய இடத்துல இதை யூஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் சம் ஆஃப் த முக்கியமான ஒரு ரிசல்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறதுக்குன்னா இது 4 சம் ரிலேட்டடாக. ஸோ இப்போ சம் ரிலேட்டடாக சில ப்ராப்ளம்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதோட சம் கேட்குறாங்க. இதோட சம் வந்து என்ன அப்படி கேட்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா C0 3 × C1 3² C2 அப் டு இது வரைக்கும் கேட்குறாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இந்த மாதிரி C0ன்னு சொன்னாங்கன்னா அவங்க மென்ஷன் பண்ண வர்றது NC0. ஸோ இதை பார்த்து 3C1 நினச்சிக்க வேண்டாம். 3 × NC1 அதுதான் இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இதை தான் கொஞ்சம் பார்க்கணும். ஸோ இது எப்படி இருக்குன்னா NC0 + 3 × NC1 + 3² × NC2 அப்படி 3n × NCn. ஸோ இதை கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா NC1 3 + NC2 3² + எக்ஸெட்ரா அப் டு NCn 3n. ஸோ இதை பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் இது வந்து நம்ம அந்த 1 + x² அந்த எக்ஸ்பேன்ஷன் மாதிரி இருக்குது. அதாவது NCr + NC1x + NC2x². அதுக்கு கொஞ்சம் சிமிலாரிட்டிஸ் இருக்காது. எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 3 இருக்கு. ஸோ இப்போ நமக்கு x = 3ன்னு போடும்போது ஆன்சர் வந்து 4n இருக்கும். அந்த சீரீஸோட ரெக்வயர்ட் சம் வந்து 4n. சில இது இந்த மாதிரியே வரும். நம்ம அந்த எக்ஸ்பேன்ஷன் பைனாமியல் எக்ஸ்பேன்ஷன் பேஸ்ட் பண்ணி நீங்கள் அதை பார்க்குற கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி கொஞ்சம் கோரிலேட் பண்ணிங்கன்னா அதுக்கு இதுக்குள்ள அந்த இது கிடச்சிடும். ஓகே, இது வந்து ஒன் டைப் ஆஃப் சம்மு. அடுத்து வந்து ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான் 1 + x² எக்ஸ்பேன்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃபைண்ட் த சம், இதோட சம் கேட்குறாங்க. C1 + 2C2 + 3C3 ப்ளஸ் அப்படி போயிட்டே இருக்குது. NCn வரைக்கும் போகுது. ஸோ இது ஒன்றும் நம்ம யூஸ்வலான எக்ஸ்பேன்ஷன் தான். சரி, 1 + x² வந்து NC0 + NC1x அப்படி NCn x/n எழுதுவோம். இதை தான் சம்மேஷன் நோட்டேஷனில் எழுதியிருக்காங்க. R = 0
0 to n NCR x power r. ஸோ அதான் NCR பொதுவாகவே நிறைய இதில் சிஆர்னு தான் டினோட் பண்ணுவாங்க, அது NCR தான் குறிக்குதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம சம்க்கு வரலாம். இதில் என்ன கேட்க வராங்கன்னா NC1 + 2 times NC2 + 3 times NC3 அப்படி போயிட்டே இருக்கு, n times NCN. ஸோ இதுதான் கேட்க வராங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி சம்க்கு ஆக்சுவலாக 2 மெத்தட் இருக்குது. இந்த மாதிரி சம்க்கு ரெண்டு மெத்தடில் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். மொதல் மெத்தட் என்னென்னா சம்மேஷன் மெத்தட் சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து கேல்குலஸ் மெத்தட். ஃபஸ்ட்டு சம்மேஷன் மெத்தட் பார்த்துடலாம். ஸோ சம்மேஷன் மெத்தட்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இதோட ஜென்ரல் டேர்ம் எழுதணும். இந்த சீரீஸில் உள்ள ஏதாவது ஒரு டேர்மை நான் எப்படி குறிக்கலாம், ஜென்ரல் டேர்ம்னு சொல்லுவாங்க, இல்லை ஆர்த் டேர்மு, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இந்த சீரீஸோட ஆர்த் டேர்ம், அதாவது ஆருக்கு என்ன வேல்யூ போடும்போது இந்த சீரீஸோட எல்லா டேர்ம்ஸும் கிடைச்சிற மாதிரி இருக்கணும். ஸோ இதில் பார்த்தாலே தெரியுது, இங்கே இருக்க நம்பர் தான் இங்கேயும் இருக்குது. லைக் 2 × NC2, 3 × NC3 இந்த மாதிரி இருக்குது. ஸோ ஜென்ரலாகவே அப்போ நம்மளோட ஆர்த் டேர்ம் எப்படி இருக்கும்னா NCR இருக்கும், ஆரே தான் மல்டிப்ளை ஆகிருக்கும், R × NCR இருக்கும். கரெக்டாக இதுதான் வந்து இந்த சீரீஸோட ஒரு பொதுவான டேர்ம். இதில் R = 1 போட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் கிடச்சிடும், R = 2 போட்டால் செகண்ட் டேர்ம், R = 3 போட்டால் தேர்ட் டேர்ம், இந்த மாதிரி கிடச்சிருது. ஸோ இந்த சீரீஸே நம்ம எப்படி எழுதலாம்னா சம்மேஷன் R = 0 to n R × NCR. ஓகேவா? இதில் ஒவ்வொரு வேல்யூவாக போட்டு ஆட் பண்ணிங்கன்னா இந்த சீரீஸ் கிடச்சிடும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். சம்மேஷனில் ஜென்ரல் டேர்ம் எழுதிட்டு அதை சம்மேஷன் நொட்டேஷனில் எழுதிடணும். S = சம்மேஷன் TR மாதிரி எழுதிடணும். இது வந்து சம்மேஷன் TR தானே. ஸோ இப்படி எழுதின பிறகு நமக்கு தெரிஞ்ச ப்ராப்பர்ட்டிஸ் அதை அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இது இதுக்கு வந்து டைரெக்டாக நமக்கு சம் தெரியாது. ஒருவேளை வருமான NC கோஎஃபிஷியன்ஸாக இருந்தால் நமக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்த 3 ரிசல்ட்டில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு 3 ரிசல்ட் பார்த்தோம்ல, C0 + C1 + C2 + எக்ஸெட்ரா CN வந்து 2n, அதே மாதிரி ஒரு 4 பார்த்துருப்போம். அதை யூஸ் பண்ணால் அந்த கோஎஃபிஷியன்ட் மட்டும் இருக்கணும் சம்மில், அது தவிர கான்ஸ்டன்ட் காமன் கான்ஸ்டன்ட் இருந்தால் பரவாயில்ல. பட் இங்கே ஒரு வேரி ஆகுது இது. ஸோ இதை ஒரு கான்ஸ்டன்ட் மாதிரி மாற்றுறதுக்கு நம்ம ஸ்டார்டிங்கில் படித்த ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது யூஸ் ஆகுதான்னு பார்க்கணும். இப்போது ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்போம் சில ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பைனாமியல் கோஎஃபிஷியன்ட்டு அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் NCR + NC R - 1 = n + 1 CRன்னு பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் இதே மாதிரி டிவிஷனில் பார்த்துருப்போம் ஒன்று ஒரு ப்ராப்பர்ட்டி. அதுக்கப்புறம் NCR = நம்ம மேலும் கீழே ஒன்று ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா n/r × n - 1 CR - 1. ஸோ இதில் ரெண்டையுமே ரெடியூஸ் பண்ணிட்டா ஒரிஜினலாக இருந்ததை இந்த மாதிரி கோஷன்ட்டாக எழுதிக்கணும். இது ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ். இதை நம்ம இதில் எது யூஸ் பண்ணலாம் நம்ம பார்க்கணும். இப்போ நீங்கள் இதில் பார்த்தாலே தெரியும், இதில் R × NCRன்னு ஒரு டேர்ம் வருதா, கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா R × NCR வந்து n × n - 1 CR - 1 இருக்குது. ஸோ இதை நம்ம இங்கே யூஸ் பண்ணலாம் ஆக்சுவலாக. ஏன்னா நமக்கு ஒரு கான்ஸ்டன்ட் இருந்தால் பரவாயில்ல. இந்த சம்மேஷன் பொறுத்த வரைக்கும் n வந்து ஒரு கான்ஸ்டன்ட் தான், R தான் வேரி ஆகுது. ஸோ நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட்டை கொண்டு வந்தால் பிரச்சனை கிடையாது. இப்போ சம்மேஷன் R = 0 to n, இதை நம்ம எப்படி எழுதிடலாம்னா n × n - 1 CR - 1. ஸோ ஆட்டோமேட்டிக்காக n வெளியே எடுத்துடலாம். ஏன்னா சம்மேஷனில் R டிபெண்ட் ஆகியிருக்க ஒரு சம்மேஷன், n வந்து ஒரு கான்ஸ்டன்ட் தான். ஸோ அதை சம்மேஷனுக்கு வெளியே நம்மளால் எடுக்க முடியும். இப்போ அடுத்து இது நம்ம எப்படி கண்டுபிடிக்கன்னு பார்க்கணும் இந்த சம்மேஷனை.
ஸோ இதை அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள் ஆர் ஈக்குவல் டு இதுன்னு போடும்போது. ஸோ இந்த ஆரோட வேல்யூமே இங்கே சேஞ்ச் ஆகும். இப்போ ஏன்னா நமக்கு ஆர் n-1 நமக்கு ஆல்ரெடி தெரியும், மேலேயும் கீழேயும் வந்து எப்போவுமே கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 மாதிரி இருக்கணும், ஒரு இன்டீஜர்ஸாக தான் இருக்கணும். ஸோ என்னும் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 1 இருக்கணும், ஆரும் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 1 இருக்கணும். ஸோ நம்ம சீரீஸே வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா ஆர் ஈக்குவல் டு 1 தான் ஸ்டார்ட் ஆகும். இங்கே ஆக்சுவலாக 1 தான் வரணும், இங்கே ஆர் ஈக்குவல் டு 1 தான் ஸ்டார்ட் ஆகும். n-1 c r-1. ஸோ இப்போ இதை அப்படி உள்ள சப்ஸ்டியூட் பண்ணி ஃபஸ்ட்டு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா n-1 c0 இருக்கும். அடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா n-1 r ஈக்குவல் டு 2 சப்ஸ்டியூட் பண்ணால் n-1 c1, r ஈக்குவல் டு 3 சப்ஸ்டியூட் பண்ணால் n-1 c2. இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். எண்டாவது எங்கே எண்ட் ஆகும்னா r ஈக்குவல் டு n, அதாவது n-1 c n-1 இங்கே தான் எண்ட் ஆகும். ஸோ இது எங்கேயாவது பார்த்த மாதிரி இருக்கா? நம்ம ஆல்ரெடி பார்த்ததில்ல. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கு இது ஈக்குவலண்ட்டாக இருக்கா? அதாவது நம்ம ncu0 ப்ளஸ் nc1 எக்ஸெட்ரா அப் டு ncn பார்த்தோம். இங்கே n இருக்க வேண்டிய இடத்துல n-1 இருக்குது. ஸோ அதே ரிசல்ட் தான், இதோட சம் வந்து 2n. ஸோ n இருக்க வேண்டிய இடத்துல 2n-1 போட்டுருலாம். ஸோ இதுதான் வந்து இந்த பர்டிகுலர் சம்மோட ஆன்சர், நமக்கு தேவையான சம்மோட ஆன்சர். ஓகேவா? ஸோ இதுதான் சம்மேஷன் மெத்தடில் ஃபஸ்ட்டு டிஎன் ஜென்ரல் டேர்ம் பார்த்துக்கணும், அப்புறம் சம்மேஷன் டிஎன் எழுதணும், அதுக்கப்புறம் இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி இந்த மாதிரி கோஎஃபிஷியன்ட்டாக கொண்டு வர முடியுமான்னு தெரியும். அப்போ தான் நம்ம ஆல்ரெடி படித்த 4 ரிசல்ட்ஸை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சம்மேஷன் மெத்தடு. ஸோ நாளைக்கு இன்னொரு மெத்தட் இருக்குன்னு சொல்லியிருந்தேன், அது வந்து கேல்குலஸ் மெத்தடு சொல்லுவாங்க. கேல்குலஸ் டிஃபரன்சியேஷன் இல்லை இன்டகிரேஷன் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து கேல்குலஸ் மெத்தட்னு பேர். மெத்தட் 2 வந்து கேல்குலஸ் மெத்தட். கேல்குலஸ் மெத்தட் எப்படின்னா, ஸோ நம்ம கொஸ்டின் பார்க்கணும். இதில் கொஸ்டின் எப்படி இருந்துச்சுன்னா c1 + 2 × c2 + 3 × c3 + எக்ஸெட்ரா அப் டு n × cn இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இதுதான் கொஸ்டின். இப்போ இதில் அதாவது இப்போ ஒருவேளை 1 + x ஹோல் பவர் n எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் எப்படி இருக்கும்? ஆக்சுவலாக c0 இருக்கும், ப்ளஸ் c1x இருக்கும், ப்ளஸ் c2x² இருக்கும், ப்ளஸ் cnx/n. ஸோ கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம், cnனாலே ncn, c0னா nc0, c1னா nc1 அர்த்தம். ஸோ இப்போ இதில் பார்த்தாலே தெரியுது, இந்த பவர் வந்து முன்னால் வந்திருக்கு எல்லாத்துலேயும். x²னா இங்கே முன்னால் 2 வந்திருக்கு, x³ முன்னால் 3n வந்திருக்கு. ஸோ பவர் இப்படி முன்னால் வரணும்னா டிஃபரன்ஷியேட் பண்ணால் வரும்ல. இப்போ d/dx ஆஃப் x² வச்சுக்கோங்க, ஆன்சர் வந்து 2x கிடைக்கும். எனிவே அந்த 2 முன்னால் வந்திருக்கு, கரெக்டாக? ஸோ இப்போ இது அந்த ஹோல் 2 சைடும் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். டிஃபரன்ஷியேட்டிங் போத் சைட்ஸ், 2 சைடு டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ இந்த சைடு டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா n × 1 + x ஹோல் பவர் n-1 வரும். அது மாதிரி இந்த சைடு டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது c0 அது கான்ஸ்டன்ட், அதுக்கு 0 ஆயிரும் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது. இங்கே c1 ப்ளஸ் இங்கே 2 × c2x ப்ளஸ் 3 × c3x² இருக்கும். அதே மாதிரி லாஸ்ட் டேர்ம் என்ன இருக்கும்னா n × cn x⁻n-1 இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் லாஸ்ட் டேர்ம் மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நமக்கு தேவையானதுக்கு இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா, அந்த எக்ஸ் தான். இப்போ x = 1 போட்டிங்கன்னா இதே கிடச்சிரும். x = n போத் சைட்ஸ் போட்டோன்னா அந்த பக்கம் n × 2n-1 வந்து c1 + 2c2 + 3c3
ப்ளஸ் எக்ஸெட்ரா அப் டு n இன்ட்டு cn. ஸோ இப்படி கிடச்சிடும். இதுதான் கேல்குலஸ் மெத்தட்னு. ஸோ ரெண்டுத்துக்கும் ஒரே ஆன்சர் தான் கிடைக்கும். இங்கேயும் வந்து இங்கே இதே தான் கிடச்சிருக்கு, n இன்ட்டு 2 பவர் n மைனஸ் 1. ஸோ எந்த மெத்தட் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சம்மேஷனுங்கிறது ஒரு பொதுவான மெத்தட் மாதிரி இருக்கும். கேல்குலஸ் வந்து சம் பொறுத்து நீங்கள் எதை வச்சு ஸ்டார்ட் பண்ணணுங்கிறது மாறும். ஸோ இதுதான் வந்து சம்மேஷன் மெத்தட் அண்ட் கேல்குலஸ் மெத்தட். ஸோ இப்போ அடுத்த சம். இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதோட சம் கேட்குறாங்க. 1C0 2C1 3C2 n + 1 cn. அது நமக்கு ஆல்ரெடி தெரியும், CR வந்து NCR. ஸோ லாஸ்ட் சம்முக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, லைக் ஒரு கோஎஃபிஷியன்ட் முன்னால் வந்திருக்கு. லாஸ்ட் சம்மில் வந்து C1 + 2C2 இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இங்கே எல்லாமே இது 1 பிஃபோர் வந்திருக்கு, C0 + 2C1 அந்த மாதிரி இருக்குது இப்போ இதில். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு மெத்தட் படி ஜென்ரல் டேர்ம் எழுதணும். ஜென்ரல் டேர்ம் என்னன்னு பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்போ இது இங்கே என்ன இருக்கோ அதை விட இங்கே ஒன்று கம்மியாக இருக்குது. கரெக்டாக இங்கே இருக்கிறத விட ஒன்று அங்கே வந்து கம்மியாக இருக்குது. சரி கூட இருக்குது. இப்போ 1னா அங்கே 2 இருக்குது, 2னா 3 இருக்குது. ஸோ TR எழுதும்போது NCR எழுதிக்கலாம். R ஒன்று கூட R + 1 அவ்வளோதான். ஸோ எதுலேருந்து இது வர R 0ல் ஸ்டார்ட் ஆகும், Nல ஃபினிஷ் ஆகும். ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம், சம்மேஷன் R = 0 to நமக்கு எண்டா வருது என்ன R + 1 இன்ட்டு NCR. ஓகேவா? ஸோ அதுதான். இப்போ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம் நம்ம. அதாவது இந்த ரெண்டு தான், அது R இன்ட்டு NCR ப்ளஸ் NCRன்னு எழுதிக்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி தெரியும் சம்மேஷன் ஆஃப் 2 டேர்ம்ஸ்னால் அது சம்மேஷனை உள்ளே கொண்டு போகலாம். சம்மேஷன் R = 0 to n R இன்ட்டு NCR ப்ளஸ் சம்மேஷன் R = 0 to n NCR. ஸோ இது வந்து நமக்கு சிமிலராக தான் இருக்குது, அதே டேர்ம் தான் லாஸ்ட் கண்டுபிடிச்ச அதே தான் இது. ஸோ லாஸ்ட் இதே தான் கண்டுபிடிச்சிருந்தோம். ஸோ அதுக்கு நம்ம ஆன்சர் தெரியும், n இன்ட்டு 2 பவர் n மைனஸ் 1. ஸோ அதாகவே நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்குன்னா NC0 ப்ளஸ் NC1 R = 0 1 அப்படி சப்ஸ்டியூட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா NCN வர போகும். ஆன்சர் நமக்கு தெரியும் 2 பவர் n. ஸோ இதோட ஆன்சர் வந்து 2 பவர் n. அப்போ நம்ம 2 பவர் n மைனஸ் 1 காமனாக எடுக்கலாம் ரெண்டுலையும். அப்போ n + 2 இருக்கும் இனிமேல். ஸோ இதுதான் இதோட ஆன்சர். எஸ், இதோட ஆன்சர். ஓகேவா? இதுதான் சம்மேஷன் மெத்தடில் உள்ளது. இதை கேல்குலஸ் மெத்தடும் ட்ரை பண்ணலாம். பட் சம்மேஷன் மெத்தட் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வச்சே ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேவா? கேல்குலஸ் மெத்தட்னா இப்போ நீங்கள் இங்கே பார்த்த எக்ஸ்பென்ஷனில் ஒரு எக்ஸை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வந்துடும். இப்போது ஸ்டார்டிங்கில் ஒரு எக்ஸ் மல்டிப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ C0x C1x² C2x³ அந்த மாதிரி n + 1 மாதிரி வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது C0 இருக்கும் ப்ளஸ் 2 டைம்ஸ் C1 இருக்கும். அங்கே வந்து நீங்கள் செயின் ரூல் ப்ராடக்ட் ரூல் அப்ளை பண்ணணும். டிஃப்ரென்சியேஷன் ப்ராடக்ட் ரூல் அப்ளை பண்ணிட்டு கடைசியில் வந்து x = 1 போட்டுடணும். போட்டிங்கன்னா உங்களுக்கு இதே ஆன்சர் தான் கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே ஆன்சர் கிடைக்குதான்னு. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் சில சீரீஸ் பார்த்தோம். இப்போ இருக்க சீரீஸ் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 2 டேர்ம்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். இது வரைக்கும் நான் பார்த்தல கொஞ்சம் சிங்கிள் டேர்மும் ஒரு கான்ஸ்டன்ட் மாதிரி தான் இருந்துச்சு. இது எப்படி இருக்குன்னா மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 2 சீரீஸ். இப்போ இந்த மாதிரி ஒரு டேர்மு அப்புறம் 2 டேர்ம் 2 பைனாமியல் கோஎஃபிஷியன்ட்டே மல்டிப்ளை ஆன மாதிரி இந்த மாதிரி இருக்கிறதுல எப்படி கண்டுபிடிக்கிறது அதுதான். ஸோ இதெல்லாம் ரிசல்ட் மாதிரி. ஸோ அது எப்படி வருதுன்னு பார்த்துடலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இப்போ MCR ப்ளஸ் MCR - 1 NC1 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதோட ஆன்சர் வந்து M + n CRஆக இருக்கும். இதுதான் ஆன்சராக இருக்கும்.
இது எப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சீரீஸ் வந்து இதுதான். இப்போ எம் வந்து எம் ஏதாவது வச்சுக்கோங்க. எம்சிஆர் இன்ட்டு NC0 இங்கே மறைஞ்சிருக்குது அதுதான். MC(R-1) இன்ட்டு NC1 இந்த மாதிரி ரைட்டே இருக்கு. கடைசியில் NCR இந்த மாதிரி இருக்கு. M + NCR. இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து M + NCR தான் ஆன்சர்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே NC0 மறைஞ்சிருக்கும் போது இங்கே மறைஞ்சிருக்கிறது MC0. ஸோ இப்போ இதை பார்த்தா தெரியுது ஒரு 2 சீரீஸ்ல மல்டிப்ளை ஆன மாதிரி இருக்குது. கரெக்டா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 + x² எக்ஸ்பேன்ஷன் M வச்சுக்கோங்க. அப்போ என்ன இருக்கும்? MC0 + MC1x + MC2x². ஸோ இடையில ஒரு டேர்ம் எழுதணும்னா MCR இது MCR-1 x⁻r-1 + MCR x⁻r. அதே மாதிரி கடைசியில் MCM x⁻m முடியும். அதே மாதிரி 1 + x⁻n எடுத்துக்கிட்டிங்கன்னா NC0 + NC1x + NC2x². அது மாதிரி போயிட்டே இருக்கு. NCR-1 x⁻r-1 + NCR x⁻r + NCN x⁻n. இதுதான் நமக்கு நம்மளோட எக்ஸ்பேன்ஷன் வந்து இதெல்லாம் தான் வருது. ஸோ இப்போ இப்போ பார்த்தோம்னா நமக்கு தேவை MCR இன்ட்டு NC0. ஸோ MCR x⁻r NC0. அடுத்தது பார்த்தீங்கன்னா MCR-1 NC1. அடுத்து NCR MC0. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தெரியும். மல்டிப்ளை பண்ணும்போது இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா 6ஆக தான் இருக்கு. கரெக்டாக? நீங்கள் இதையும் மல்டிப்ளை பண்ணால் 6, இதையும் பண்ணும்போது 6 x⁻r, இதையும் பண்ணும்போது x⁻r. ஸோ அப்போ என்ன அர்த்தம்? இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டு அதில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x⁻r கண்டுபிடிச்சோன்னா எனக்கு இது எல்லாமே வந்துடும். ஆல் பாசிபிலிட்டிஸ் பாருங்களேன். இப்போ இதில் x⁻r பாசிபிலிட்டிஸ் என்ன? MC0 இன்ட்டு NCR. அடுத்த டேர்முக்கு வந்தால் பாசிபிலிட்டிஸ் வந்து MC1 இன்ட்டு இந்த இது வரும். அதுவும் இந்த டேர்மில் இந்த முந்தின டேர்மாக இருக்கும். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x⁻r இன் 1 + x⁻m இன்ட்டு 1 + x⁻n. ஸோ அதை கண்டுபிடிச்சிங்கன்னா அதுதான் எனக்கு தேவைப்படுற ஆன்சராக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு நம்ம சாதாரணமாக முன்ன பார்த்த மெத்தட் மாதிரி தான் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கிறது. ஸோ இதை எப்படி சேர்த்து எழுதணும்னா 1 + x⁻n + 1 எழுதிடலாம். ஸோ இதோட ஜென்ரல் டேர்ம் என்னன்னா TR+1 வந்து M + NCR x⁻r. ஸோ x⁻r கோஎஃபிஷியன்ட் தான் வேணும். ஸோ ஆன்சர் வந்து M + NCR. அதுதான் இந்த ரிசல்ட் சொல்லுது. இதுதான் ரிசல்ட் எப்படி வந்துச்சுங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா? இது வந்து இந்த மாதிரி டேர்ம் வரும்போது 2 சீரீஸோட மல்டிப்ளிகேஷனாக கொண்டு வர முடியுமான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை மாடிஃபை பண்ண நம்ம சாதாரணமாக போடுற மாதிரியே போட்டுடலாம். ஸோ இப்போ இதில் இன்னொரு சம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க? NC0 x², NC1² அப்படி NCN² வந்து 2NCN சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு போன சம் மாதிரியே தான் இருக்கு. M = n மாதிரி இருக்கா? போன சம்ல என்ன இருந்துச்சு? MCR இன்ட்டு NC0 இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ
போன சம் மாதிரியே தான் நம்ம அதை வந்து எப்படி எழுதணும், 1 + x ஹோல் பவர் m. அந்த கோஎஃபிஷியன்ட் அதுதான் இங்கே மாறும் ஆக்சுவலாக, மற்றபடி எதுவுமே மாறாது. இது ரெண்டையும் எழுதிட்டு அதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணி இது வருதா அந்த மாதிரி பார்த்தா m = n. இதை இங்கே இதை எப்படி எழுதலாங்கிறத பார்ப்போம். நமக்கு தேவை nc² + nc1² எக்ஸெட்ரா அப் டு ncn². ரிசல்ட் வந்து 2ncn. அது எப்படி வந்துச்சுன்னு இப்போ பார்ப்போம். இப்போ இங்கே பார்த்தா ஒரே வேரியபிள் தான். ஸோ அந்த எக்ஸ்பான்ஷன் எழுதிக்கலாம். 1 + x ஹோல் பவர் n nc0 + nc1x + nc2x². அது மாதிரி ncn x பவர் n. ஓகேவா? ஸோ இதில் தான் நம்ம அதே எக்ஸ்பான்ஷனை மறுபடியும் எழுதிக்கலாம். இங்கே வேறு வேரியபிள் இல்லை, n மட்டும்தான் ஒரே வேரியபிள். nc0 + nc1x + nc2x². இதே மாதிரியே ncn x பவர் n வச்சுக்கலாம். ஓகே, ஸோ நம்ம இப்படி எடுத்துக்க முடியாது ஆக்சுவலாக. இதை மல்டிப்ளை பண்ணோம்னா இதுக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, இது x² இருக்குது. ஒரு காமன் எக்ஸ் பவர் இதோட கோஎஃபிஷியன்ட் மாதிரி எழுதணும். அப்போ தான் நம்ம கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ண வேண்டி இருக்கும். நம்மளோட செகண்ட் இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேர்ம்ஸ் எழுதுனீங்கன்னா தெரிஞ்சிடும். இப்போ இதுக்கு முன்னாடி உள்ள சில டேர்ம்ஸ் எழுதலாம். nc(n-1) x பவர் n-1 ஒரு டேர்ம் இருக்கும். அதுக்கு முன்னால் nc(n-2) x பவர் n-2 ஒரு டேர்மாக இருக்கும். அப்புறம் ncn. ஸோ இப்போ இங்கே ஆல்ரெடி நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டின்னு ஒன்று படிச்சிருப்போம். ப்ராப்பர்ட்டிஸில் என்ன ப்ராப்பர்ட்டினா NCR வந்து NCn-Rக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ NC0வும் NCnனும் ஈக்குவல் தான். ஸோ இப்போ இதை ரெண்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி வச்சுட்டிங்கன்னா x பவர் n வரும். அடுத்து இதை எடுத்திங்கன்னா NC1, இப்போ டேர்ம் பை டேர்ம் இதை ரெண்டையும் நான் மல்டிப்ளை பண்ணுறேன்னா இதை நான் இதோட பண்ணும்போது x பவர் n தான் வரும். அப்புறம் இதை நான் இதோட பண்ணும்போது x பவர் n தான் வரும். இது NC2 தான் ஆக்சுவலாக. இது NC2 தான், இது NC1 தான். இதை NC0ன்னு எழுதிக்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு NC0², NC1², NC2² இந்த மாதிரி கிடச்சிடும். ஓகேவா? ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டு இது எதுக்கு ஈக்குவலன்ட் அப்படின்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x பவர் n கண்டுபிடிக்கிறதுக்கு ஈக்குவல். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x பவர் n இதில் ரெண்டு எக்ஸ்பான்ஷனையும் மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஸோ அது பேர் வைஸ் எல்லா டைமும் மல்டிப்ளை ஆகும். அதில் நமக்கு தேவையான பேர் என்னன்னா x பவர் n கோஎஃபிஷியன்ட்டாக இருக்க பேர். ஸோ இது வந்து 1 + x ஹோல் பவர் 2n. ஸோ போனதுல மாதிரி எழுதணும் அப்படின்னா tr+1 வந்து 2ncr x பவர் r. இங்கே r வந்து n. ஸோ கோஎஃபிஷியன்ட் வந்து 2ncn. ஓகேவா? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 2ncn. ஓகேவா? ஸோ இதுதான் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் டூ சீரீஸில் அடுத்த ஒரு ரிசல்ட் மாதிரி. இப்போது ஃபைனலாக இன்னொரு ரிசல்ட் இருக்குது. அதில் வந்து இதை கொஞ்சம் சப்ராக்ஷன் இருக்குது நடுவில். ஸோ நீங்கள் ஆல்ரெடி இப்போ கெஸ் பண்ணியிருக்கலாம் இது எப்படி போடலான்னு. ஸோ சப்ராக்ஷன் மாதிரி இருக்குது இடையில இந்த ரிசல்ட்டில். சப்ராக்ஷன் மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நமக்கு n தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 1 + x ஹோல் பவர் n எழுதிடலாம். nc0 + nc1x + nc2x². அப்படி போயிட்டே இருக்குது. எது வரைக்கும்னா ncn x பவர் n வரைக்கும் போயிட்டே இருக்குது. இப்போ மைனஸ் சைன்லாம் வந்துருக்கு. ஸோ எப்படியாவது எனக்கு அந்த மைனஸ் சைன் வேணும் nc1 பக்கத்தில் அந்த மாதிரி. ஸோ இப்போ நான் அதை 1 - x ஹோல் பவர் n எழுதணும்னா எனக்கு அது -nc1x இந்த மாதிரி மாறிடும். கரெக்டா? ப்ளஸ் nc2x² இந்த மாதிரி இருக்கும். கடைசி டேர்ம் வந்து அந்த சைனை பொறுத்து இருக்கும். -1 ஹோல் பவர் n ncn x பவர் n.
ஸோ இதுலயே அதே மாதிரி தான், போன சம் மாதிரி தான். இதில் உள்ள ப்ரீவியஸ் டேர்ம்ஸ் எழுதுனீங்கன்னா தெரிஞ்சிடும். -1 n - 1 ncn - 1 x power n - 1. அதே மாதிரி -1 power n - 2 ncn - 2 x power n - 2. இது ஆடா ஈவனான்னு தெரியாது, அதனால தான் இந்த டேர்ம் எழுதுறோம். ஸோ இப்போ NC0 இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களோட கோஎஃபிஷியன்ட் வந்து எக்ஸ் பவர் n தான். இதையும் மல்டிப்ளை பண்ணும்போது, ஸோ இதை பேர் வைஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த ரெண்டும் மல்டிப்ளை ஆகும்போது எக்ஸ் பவர் n கிடைக்கும். அப்புறம் இந்த ரெண்டும் மல்டிப்ளை ஆகும்போது எக்ஸ் பவர் n கிடைக்கும். இது மல்டிப்ளை ஆகும்போது எக்ஸ் பவர் n கிடைக்கும். ஸோ இதெல்லாம் மட்டும்தான் எக்ஸ் பவர் n கொடுக்கும் கோஎஃபிஷியன்ட்டா. ஸோ இது எதுக்கு நான் எதை கண்டுபிடிச்சா போதும்னா, coefficient of x power n in 1 minus x square whole power n. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி தான் முன்ன பார்த்த மெத்தட் தான். ஃபர்ஸ்ட் ஜென்ரல் டேர்ம் எழுதிக்கோங்க. கோஎஃபிஷியன்ட்னாலே ஒரே மெத்தட் தான். ஜென்ரல் டேர்ம் எழுதிக்கலாம். அது எப்படி இருக்கும்னா NCR minus x square power r மாதிரி இருக்கும். கரெக்டா? ஸோ இப்போ NCR minus 1 power r x power 2r. ஸோ இப்போ நமக்கு தேவை x power n கோஎஃபிஷியன்ட். ஸோ 2r வந்து n இருக்கணும், r வந்து n/2 இருக்கணும். ஓகேவா? ஸோ இதில் நமக்கு அழகா தெரியுது, லைக் n ஈவனா இருந்தால் மட்டும்தான் r இன்டிஜரா இருக்கும். கரெக்டா? ஸோ அப்போ n ஈவனா மட்டும்தான் இருக்கணும். n உங்களுக்கு ஆடா இருந்துச்சு அப்படின்னா அந்த சம்மை இருக்காது. ஆக்சுவலா அப்படி ஒரு கோஎஃபிஷியன்ட்டே இருக்காது அந்த இதில். அந்த 1 minus x square whole power nல x power n வராது, n வந்து ஆடா இருந்துச்சுன்னா. ஓகேவா? ஸோ இந்த இது நமக்கு தேவையில்லை, ஏன்னா r வந்து இன்டீஜரா இருக்கணும். ஸோ இப்போ r வந்து n/2, அப்போ n ஈவனு r n/2னா n/2 + 1 வந்து எப்படி இருக்கும்? NC n/2 -1 whole power n/2 அப்புறம் x power n இருக்கும். ஓகேவா? டேர்மே இருக்காது ஆக்சுவலா n ஆடா இருக்கும்போது. டேர்ம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஆக்சுவலா கோஎஃபிஷியன்ட் 0ன்னு அர்த்தம். இப்போ x power n டேர்ம் இல்லைன்னா அர்த்தம் 0 × x power n எழுதிக்கலாம். ஸோ அது 0ன்னு அர்த்தம், அதோட கோஎஃபிஷியன்ட் 0ன்னு அர்த்தம் எதுவுமே இல்லைன்னா. இருந்துச்சுன்னா இதுதான் ஆன்சரு. ஸோ இதுதான். ஒருவேளை நம்ம பார்த்துட்டு இருக்க எக்ஸ்பென்ஷனை -1 whole power n NCn/2 x power n. சரி, லாஸ்ட் டேர்ம் வந்து நமக்கு என்ன சைன்னு தெரியாது, ஆனால் cn² முடியக்கூடிய ஒரு இது எப்படி இருக்கும்னா, ஆடுனா 0, என்ன ஆடுனா 0 தான். n ஈவன்னா அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். இப்போ NC -1 power NCn/2 லைக் இந்த டேர்ம் கண்டுபிடிச்சா அதுதான், அதுக்கு ஈக்குவலாக இருக்கும் n ஈவன்னா. ஸோ இதுதான் அந்த தேர்டு ரிசல்ட்டு. ஓகே, இப்போ இதுக்கு ரிலேட்டடாக ஒரு சின்ன ப்ராப்ளம் மாதிரி பார்த்துடலாம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சம்மேஷன் நோட்டேஷனில் I0 to n
0 to r n1 cr minus I n2 I கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருந்தால் ஃபர்ஸ்ட் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிடுங்க. சம் வந்து I equal to 0 to r n1 cr minus I n2 ci இருக்கு. ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாம். ஸோ இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது மாதிரி தான் இருக்குது. எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். n1 cr n2 c0 plus n1 cr minus 1 n2 c1. இது வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ரிசல்ட் மாதிரி இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து அங்கே m plus n crன்னு இருக்கும். இங்கே m இருக்க வேண்டிய இடத்துல n1 n இருக்க வேண்டியது n2 இருக்கு. ஸோ n1 plus n2 cr. ஸோ இதுதான் ரெண்டு மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ரெண்டு சீரீஸ் வந்து மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 2 எக்ஸ்பான்ஷன் மாதிரி இருந்தால் எப்படி பண்ணணுங்கிறதுக்கு